பாடுவோரே செல்வோம் இறை வாழ்வை நோக்கி செல்வோம் செய்வோம் இனி புதியது முழங்கினை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புமிக்க இறை சமூகமே, நன்றியின் திருநாளாம் தமிழர் திருநாளை கொண்டாடி மகிழ தயாராக இருக்கும் இந்த வேளையில் பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறிலே இறைவனின் அழைப்பு என்ற கருத்தினை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இறை அழைப்புக்கு செவி மடுக்கிறோமா? சிந்திப்போம். அழைப்பு எவ்வகையிலும் இருக்கலாம். துறவற வாழ்வாகவும் இருக்கலாம், பொது நிலையினராகவும் இருக்கலாம். அந்த அழைப்பை முழுமையாக நிறைவேற்றுகிறோமா? இறை அழைப்பை உணர நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இறை வார்த்தைக்கு கவனமாய் செவி மடுத்து அதை உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும். இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அதனுடன் நடக்க முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறை அழைப்பை உணர முடியும். நம் கடவுள் எல்லோருக்குமான கடவுள். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நேரத்திலும் கடவுள் நம்மை அழைக்க தயாராக இருக்கிறார். நாம் அந்த இறை அழைப்பை ஏற்க தயாராக இருக்கிறோமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவுமே உங்களை ஏற்படுத்தினேன் என்று யோவான் 15:16 கூறியது போன்று கடவுள் நேர்மையானவர்களை அல்ல, பாவிகளாகிய நம்மை தேடி தேடி அழைத்திருக்கிறார். நாம் அமைதியுடன் வாழ நம் பெயரை சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். கடவுள் நம்மை அழைத்த போது அதற்கு செவி மடுக்க மறுத்த தருணங்களுக்காகவும், அவர் நம்மை அரவணைக்க கையை நீட்டும் போது அதை உதறி தள்ளிய தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டி இறை குரலுக்கு செவி மடுத்து அவரை பின்தொடர தேவையான உறுதியான மனநிலையை இறைவன் தர வேண்டுமாயும் நமது தேவைகளை இணைத்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். நாம் இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிலிருந்து என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, தீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, தீரன் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, தீரன் மீது இறங்குவீர். நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே வல்லவர். தூய ஆவியோடு இறைவனின் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உமக்களை வேண்டல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாளில் மது அமைதி அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க
அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை, மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குடியிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சீர் நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என்னாவின் நின்று எழு செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியும் பாவம் போக்கும் பையையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி. எனவே இதோ வருகின்றேன். எமது திருவுளம் திருவுளம்
ஆண்டவரீதோ வருகின்றேன், ஆண்டவரீதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரீதோ வருகின்றேன், ஆண்டவரீதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவலம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திரு சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரீதோ வருகின்றேன், ஆண்டவரீதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரீதோ வருகின்றேன், ஆண்டவரீதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தி மாபெரும் சபையில் அறிவிக்கின்றேன். நான் வாயை மூடி இருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரீதோ வருகின்றேன், ஆண்டவரீதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரீதோ வருகின்றேன், ஆண்டவரீதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்து வாசகம், அதிகாரம் 6, வசனங்கள் 13 முதல் 15, 17 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழுத செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவசனங்கள் 35 முதல் 42 முடிய. யோவான் தன் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரியா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெஸ்ஸியாவை கண்டோம் என்றனர். மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவனுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் ஒருவனுக்கு ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆண்டவரை முழுமையான நல்லா அனுபவிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் என்னுடைய கேள்வி, தேடல். ஆகவே அதற்காக அவர் அறிவிப்பு செய்கிறான். எல்லாருக்கும் எனக்கு ஆண்டவரை அனுபவிக்கணும், கடவுளை பார்க்கணும், அனுபவிக்கணும். அதற்கு யாராவது உதவி செய்ய முடியும்? செயல். ஆகவே அந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் அல்லது மத தலைவர்கள் என்று சொல்லி யாரோ அரசனுடைய அந்த ஒரு தேவையை நிறைவு செய்ய அல்லது அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக பல விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் கடவுளை பற்றி சொல்கிறாங்க, அனுபவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த அனுபவம் வரல, அந்த அனுபவம் கிடைக்கல. அப்பொழுது ஒரு துறவி ஒருவர் வந்தார். அவர்கிட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். பார்த்துட்டு, அந்த எப்படி இருக்குது அரசே, மாம்பழம் நன்றாக இருக்கிறார். வாங்கி இவர் சாப்பிட்டார். நல்லா ருசி சாப்பிட்டார். கேட்டார், இப்படி எப்படி இருக்கு அரசே? சாப்பிட்டது நீ என்ன போய் கேட்குற எப்படி இருக்குன்னு? சுவையாக இருந்துச்சுங்களா? இனிமையாக இருந்துச்சுங்களா? அரசன் கோவம். நீ வாங்கி சாப்பிட்டு என்கிட்ட எப்படி நல்லா இருந்துச்சா, சுவையாக இருந்துச்சா, இனிமையாக இருந்துச்சு, என்கிட்ட கேட்குற எப்படி தெரியும்? அதான் அரசு, கடவுளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கலாம் கேட்டுலாம் அனுபவிக்க முடியாது. அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் அறிவு வளரும், ஆனால் ஆன்மீகம் வளராது. அதில் இருக்கிற ஆழம், அன்பின் ஆழம் வளராது, அனுபவம் வளராது. ஆகவே நான் ஆண்டவரை தேடினால் ஒழிய, நான் ஆண்டவர் அனுபவத்துக்காக ஏங்கினால் ஒழிய, நான் ஆண்டவரை காண வேண்டும் என்று விடாப்பிடியாக அவரை நோக்கினால் ஒழிய நாம் ஆண்டவரை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்மை தேடுவோருக்கு அவர் அருகிலேயே இருக்கிறார். எங்க நம்ம தேடுகிற பொழுது, நம்ம தேட ஆரம்பிச்சுட்டா அவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். ஆகவே நாம் தேட வேண்டும். நாம் ஏக்கத்தோடு
அந்த ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க அனுபவிக்க ஆசை, அந்த விருப்பம், அந்த தேடல் நமக்குள்ள இருக்கணும். இந்த முதல் மாசத்தில் பார்க்குறோம், சாமுவேல் என்கிற சிறுவன் வந்து ஆண்டுடைய திருப்பேழை பக்கத்தில், நற்கண்ணை பேழை போல தான் பக்கத்தில் படுத்திருக்கிறான். ஏலி அவருடைய பக்கத்தில் படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கூப்பிட்றாரு, சாமுவேல். அங்கே வசனம் மிக அருமையாக சொல்கிறது, இன்னும் அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரை இன்னும் சாமுவேல் அறிந்திருக்கவில்லை. அது பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு இல்லையா? சின்ன பிள்ளை, சின்ன பையன் கோயிலில் படுத்து இருக்கிறான், அவ்வளோதான். அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கணும், எதிர்பார்க்க முடியாது. கடவுள் தான் கூப்பிடுறாரு, உணர்வதற்கு அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு அனுபவம் இருக்கணும், எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் குழந்தைகள் கிடையாது, வளர்ந்திருக்கிறோம், வயது முதிர்ந்து இருக்கிறோம், அனுபவம் நிறைய இருக்கிறது. பட்டங்கள் பதவிகள் என்று சொல்லி, சொத்து பத்து என்று சொல்லி, ஆஸ்தி அந்தஸ்து என்று சொல்லி, கௌரவம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வளர்ந்துருக்கிறோம், நிறைய வளர்ந்துருக்கிறோம். நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? இயேசு அனுபவம், ஆண்டவர் அனுபவம், கடவுள் அனுபவம் நமக்கு இருக்கா? சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டவுடன் உடனடியாக அவன் ஓடி போய் குருவிடம் ஓடுகிறான். ஐயா, நீங்கள் கூப்பிட்டீங்களா? குருவை நீங்கள் கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா, நீ போய் படுத்துக்கோ. ஆகவே அந்த சாமுவேல் என்கிற சிறுவனுக்கு இருந்தது நியாயமான ஒரு காரியம். ஆண்டவரை உணரவில்லை, நியாயமானதுதான். ஆனால் பெரியவர்களாகிய நமக்கு, இவ்வளவு வயதை கடந்து வந்துற நமக்கு எவ்வளவு காரியங்களை பார்த்து அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். கடவுள் அனுபவம் பெற்றிருக்கோம். எத்தனை முறை கோயிலுக்கு வந்திருப்போம், எத்தனை முறை இந்த நெற்கரணை ஆண்டவர் பக்கத்திலே இருந்திருப்போம், எத்தனை முறை இந்த ஆண்டவரின் ஆராதனையில் பங்கு எடுத்திருப்போம், எத்தனை முறை இந்த ஆண்டவரின் நற்கரணை ஆண்டவரை நாவினால் கொண்டோம், இவர் கையில் தொட்டு பார்த்து அனுபவிக்கிற அளவுக்கு கையில் கொடுக்கப்படுகிறது, அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையாக அந்த கடவுள் அனுபவம் பல நேரங்களில் இந்த நற்கரணை தொடுகிற பொழுது நான் கடவுளை தொடுகிறேன் என்ற அந்த ஒரு அடிப்படையான உணர்வு கூட நமக்கு இல்லை, இல்லையா? அடிச்சு பிடிச்சிக்கணும். நான் வெள்ளிக்கிழமெல்லாம் பார்ப்பேன், சொல்லிக்கினே இருப்பேன், அடிச்சு பிடிச்சின்னு ஏதோ சுண்டல் வாங்குறா போல. தொடுகிற அந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், விசுவசிக்கிறோம், அறிவு சொல்லுது. ஆனால் நம்முடைய உள்ளம், ஆன்மா பல நேரங்களில் அதை சொல்லுவது கிடையாது. ஒரு புழுவை தொட்டால் கூட சிலிர்க்குது உடம்பு, அப்படியே மாதிரி. நிறைய பேருக்கு சொன்னாலே அப்படின்னும். ஒரு சின்ன புழுவை எடுத்து கையில் விட்டு பாருங்க, என்ன பண்ணும்? அது நம்முடைய உணர்வுக்கு எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் செலுத்து போகுது, அல்லது அருவருப்பாக இருக்குது. உடனடியாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சின்ன புழு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு கோட்டர் போட்டால் நிறைய பேருக்கு வேற மாதிரி பாதிப்புலாம் வரும். சாதாரண ஒரு கெமிக்கல் அதை போட்டால் அதில் பாதிப்பு இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, உயிருள்ள ஆண்டவரை தொடுகிறோம், உண்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த பாதிப்பு வந்துச்சு? ஒரு மனுஷன் உடலை தொட்டு நான் சாப்பிட்றேன், தொடுகிற பொழுது எனக்குள்ள என்ன அனுபவம் இருக்கு? எனக்குள்ள என்ன உணர்வு வருது? உண்மையிலே ஏதாவது உணர்வு வருதா? முதல்ல ஒரு சிலர்லாம் லேசாக தொட்டாலே உடனே டான்ஸ் ஆடுவாங்க. இன்னொரு சிலருக்கெல்லாம் என்ன சொன்னாலும் சரி, அது அப்படியே நிற்கும் நல்லா. அப்படி நிறைய பேர் ஒரு உடல் இருக்கும். ஆனால் இந்த வேறொரு மனிதனுடைய உடலை கையில் வைத்துக்கொண்டு, சதையை கையில் வைத்துக்கொண்டு, ரத்தம் நிறைந்த அந்த சதையை கையில் வைத்துக்கொண்டு அதான் நம்ம விசுவசிக்கிறோம். அதை தொடுகிற பொழுது ஏன் அந்த அனுபவம் நமக்கு இல்லை, வருவதில்லை? ஏன் கிடைக்கல? ஏன்னா நம்ம தேடுறதில்லை, அவ்வளோதான். நம்ம ஏக்கத்தோடு தேடுறதில்லை. ஆகவே நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் சீடனாக மாற முடியும். சீடர்கள் என்பவர்கள் அவருடைய சீடத்தியா மாறணும்னு சொன்னா அறிவு போதாது. ஈசுடைய சீடனாய் மாறுவதற்கு
அறிவு போதாது, ஆன்மா வேண்டும், இதயம் வேண்டும். இதயத்தில் ஒரு அனுபவம் வேண்டும், இதயத்தில் ஒரு ஏக்கம் வேண்டும், இதயத்தில் ஒரு அன்பு வேண்டும். ஆண்டவருக்கான அந்த அன்பு, அந்த ஏக்கம், அந்த இதயம் துடிக்கிற அந்த துடிப்பு அது இருக்கணும். அது இருந்தால் தான் ஆண்டவரை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆக அன்பானவர்களே, யோசித்து பார்ப்போம் நம்முடைய அனுபவம். சரி, அடுத்ததாக அந்த சிறுவன் என்று போய் சொல்லுகிறான், யார் உதவி செய்கிறா? அந்த குரு உதவி செய்கிறார். பெரியவர்களுடைய பெற்றோருடைய கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுப்பது முக்கியமான கடமை. என் பிள்ளைக்கு தெரியாது தான், என் பிள்ளைக்கு அந்த ஒரு அனுபவத்தை வந்து வாய்ப்பு இல்லை, அது அந்த பிள்ளைகிட்ட இருக்கணும் எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு நியாயம் இல்லை. ஆனால் பெற்றோர்கள் என்பவர்கள் கடவுளை கொடுக்க வேண்டும். கடவுளை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும், கடவுள்கிட்ட எப்படி செவி சாய்க்கணும் சொல்லி கொடுக்கணும், கடவுளுடைய வார்த்தை எப்படி கேட்கணும் சொல்லி கொடுக்கணும். அது பெற்றோருடைய கடமை, அது நம்முடைய கடமை. அப்போ அதற்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கும், எனக்குள்ள அப்படிப்பட்ட உண்மையான அந்த உணர்வு இருக்கணும். அப்போ நான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற அன்புக்குரியவர்களே, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியுது. எப்படி ஜெயிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி மேலே வரணும், எப்படி, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியுது. ஆனால் உண்மை ஆண்டவரை பற்றி எத்தனை பெற்றோர்கள் எப்பொழுது சொல்லிக் கொடுக்க முடியும், சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியல. அல்லது ஆண்டவர் எப்படி அனுபவிக்கணும், எப்படி பேசணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எப்படி பேசுவார், நீ எப்படி பதில் சொல்லணும், ஆண்டவருக்கு ஏலி சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையிலே நாம் அப்படிப்பட்ட அந்த ஒரு பெற்றோராக இருக்கிறோமா? இணைச்சட்ட நூல் 6 மிக அருமையாக சொல்லுகிறது. 6:20 வாசிக்கிறோம். வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி, கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளை, நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றை பொருள் என்ன என்று கேட்கும்பொழுது நீ பிள்ளைகளுக்கு இப்படியாக சொல்லணும். என்ன சொல்லணும்? நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாய் இருந்தோம், ஆனால் ஆண்டவர் வலிய கரத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எங்கள் கண்களுக்கான எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் மாபெரும் அருளாடையாளம் செய்தார். இது வந்து இணைச்சட்டம் 7 வாசிக்கிறேன். இணைச்சட்டம் 7:20. என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் வரலாறை சொல்லிக் கொடு, உன் எண்ணத்தின் வரலாறை சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு பொங்கல் விழா நம்ம கொண்டாட போகிறோம். பொங்கல் விழா சொல்லிக் கொடுக்க முக்கியமான செய்தியை தான், உன் இனத்தின் வரலாறை புரிந்து கொள், அப்போ தான் விடுதலை. எந்த இனம் தன் வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த இனம் அழிந்து போகும். சொல்றாரு, ஒவ்வொரு பிள்ளையும் நீ கேட்கிற பொழுது இந்த விழா எதற்காக கொண்டாடுகிறாய் என்று கேட்கிற பொழுது பாஸ்கா விழாவை பற்றி சொல்றாங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் வரலாற்றை சொல்லிக் கொடு, நீ எங்கே இருந்தாய், எப்படிப்பட்டவனாய் இருந்தாய், இப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி உன் வரலாறை வருஷம் வருஷம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். இதான் வந்து சொல்லப்படுகிறது. பாஸ்கா விழிப்பில், பாஸ்கா திருவிழாவில் தன் பிள்ளைகளுக்கு பெற்றோர், தகப்பன், அந்த வீட்டின் தலைவன் சொல்லிக் கொடுக்கணும். இதை வந்து ஆண்டவர் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறார். மீண்டுமாக 6 அது இணைச்சட்டம் 6:6 வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். முக்கியமான கடமையாக தான். ஒவ்வொரு ஞானஸ்நானத்தின் மீது ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நம்முடைய அவருடைய பிள்ளைகளை, அவர் கொடுத்த கொடைகளை நம் கரங்களில் ஒப்படைத்து ஏற்றுக்கொள்வாயா, வளர்த்தெடுப்பாயா, பத்திரமாய் பார்த்து கொள்வாயா, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க செய்வாயா, கடவுளுக்கு உகந்த பிள்ளையாய் மாற்றுவாயா? இதுதான் கேட்குறாரு. ஞானஸ்நானத்தை அதுதான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் குழந்தை உள்ளத்தில் பதியுமாறு நீ ஆண்டவரை பற்றி சொல்லணும். உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் எப்பொழுதெல்லாம் சொல்லலாம், எப்பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லணும். உன் வீட்டில் இருக்கும் பொழுதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் பொழுதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. ஆண்டவரை பற்றி, அவனுடைய வார்த்தை பற்றி பேசு.
இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? நிறைய பேர் பார்க்குறோம். இங்கே சர்ச்சிலே பார்ப்பேன், சாப்பலில், நக்கன்ன சாப்பலில் வருவாங்க. செல்ஃபோன் எடுத்து கேம்ஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டு இவங்க பக்தியை ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பண்ணக்கூடாது? குழந்தை என்ன பண்ணக்கூடாது? தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது. உன் ஆன்மாவுக்கு பதில் சொல்கிற, உன் குழந்தையுடைய ஆன்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது? யார் பதில் சொல்லுவது? நீ தான் பதில் சொல்லி ஆகணும். நீ தான் பொறுப்பேற்று கொண்டாய். பெற்றோர் என்ற முறையில் நீ தான் பொறுப்பேற்று கொண்டாய். நாம தான் பதில் சொல்லி ஆகணும். ரொம்ப வசதியாக குழந்தைகளை செல்ஃபோன் கொடுத்துட்டு கேம் ஆட விட்டுட்டு இவங்க நிம்மதியாக ஜபிச்சுட்டு போகலாமாம்மா பார்ப்பலாம் அப்படியே கொண்டு போயிடறாங்க. குழந்தைக்கு எதை சொல்லி கொடுக்குறோம்? எதை சொல்லி கொடுக்குறோம்? என்ன சொல்லி கொடுத்தோம்? பல நேரங்களில் குழந்தைகளை ஏமாற்றுகிறோம். குழந்தைகளை நாம் படுகொலிக்கு தள்ளி போடுகிறோம். ஆண்டவருக்கு எதிராக பிள்ளைகளை மாற்றி கொண்டிருக்கிறோம். இதுதான் பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் கையில் அதை அடையாளமாக கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாய் அது இருக்கட்டும், உன் வீட்டின் கதவு நிலைகளிலே நுழைவாயில்களிலே அவற்றை எழுது. ஆக ஆண்டு நம்முடைய வீட்டின் நுழைவாயிலில் கதவுல நிச்சயமாக ஆண்டுடைய வசனமோ அல்லது அவருடைய படம் கண்டிப்பாக இருக்கணும். அங்கே வச்சு நீ போகும்போது, வரும்பொழுது, நுழையும் போது எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கணும். உன் பிள்ளைகள் பார்க்கணும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, சுத்த பார்ப்போம். இறைவன் கொடுக்கிற இந்த மாபெரும் ஆசுவாதமான பிள்ளைகளை நாம் உண்மையிலே எப்படி, அதே போல இன்றைய நச்சரியிலே பார்க்கிறோம். யோவான் அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, சுட்டி காட்டுகிறார். அவர் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் யோவான். அவர் புகழ் பெருமையெல்லாம் தேடிந்தார்னா அவன் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் தான் பாருங்க செம்மறி, சொல்லிக் கொடுக்க மாட்டார். தன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இதோ கடவுளின் செம்மறி. அவங்களுக்கு பின்னாடி போறாங்க, சுட்டி காட்டுகிறார். அன்பாந்தவர்களே, அன்னை, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னையினுடைய கடமை என்ன? ஒரு தாயினுடைய கடமை என்ன? தன் அப்பா யாருன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். தன் அப்பா எப்படிப்பட்டவர்னு பிள்ளைகளுக்கு யார் சொல்லி தர முடியும்? அம்மா தான். அம்மா எப்படி சொல்லி வளர்க்குறாளோ அப்படிதான் தன் தகப்பனை பற்றி, தன்னுடைய அப்பாவை பற்றி அந்த உணர்வு, அந்த ஒரு அறிவு பிள்ளைக்கு இருக்கும். அது தாயினுடைய கடமை. தாய்க்கு தான் தெரியும் தன் பிள்ளைக்குடைய தகப்பன் யார், எப்படிப்பட்டவன், என்ன செய்கிறான். தாய் சொல்லி வளர்க்கிறத, ஊட்டி வளர்ப்பது தான் தந்தை அந்த பிள்ளைகள் தந்தையை மதிக்கிறதோ, போற்றுவதோ, ஏற்றுக்கொள்வதோ, எப்படியெல்லாம் தாய் எப்படி சொல்லி கொடுக்கிறாள் அப்படிதான். ஆகவே தாயினுடைய கடமை தகப்பனை சுட்டி காட்டுவது, அப்பாவை சுட்டி காமி. ஒரு தகப்பனுடைய கடமை என்ன? அடுத்து தாய், தந்தை, அப்புறம் குருவை சுட்டி காட்டும். நல்ல அறிவு தரணும், நல்ல கல்வியை தரணும், நல்ல திறமைகளை தரணும். அது தந்தையினுடைய கடமை. நல்ல குருவை, நல்ல பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அவள் கொடுத்து அவள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கணும். இனிமேல் தான் சொன்னாங்க, தாய், தந்தை, தந்தையுடைய கடமை குருவை சுட்டி, நல்ல குருவை சுட்டி காமிக்கும். ஸோ குருவுடைய கடமை என்ன? தெய்வத்தை சுட்டி காமிக்கணும், கடவுளை கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற எந்த ஒரு கல்வி நிறுவனத்தையும், நம்ம கல்வி நிறுவனத்திலே கூட இப்போல்லாம் மரக்கல்விகளை எடுத்துட்டாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சாரி ஃபாதர், அதெல்லாம் இப்போல்லாம் இருக்க முடியாது. பசங்களுக்கு படிக்க நேரம் இல்லை, ஸ்கோர் பண்ண நேரம் இல்லை. மற்றவங்களை போல் நம்ம எல்லாம் இருக்கணும். அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. மரக்கல்வியே கிடையாது, கேட்டிஸும் கிடையாது நிறைய ஸ்கூலில். இப்போது ரொம்ப ரொம்ப சாதனமாக எடுத்துட்டோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த குருவுடைய கடமை என்ன? ஆண்டவரை, கடவுளை, தெய்வத்தை சுட்டி காட்டுவது. இதுதான் குருவுடைய, அதான் தாய், தந்தை, குரு, தெய்வம். ஆக அன்பார்ந்தவர்களே, உண்மையில் நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்கிறோமா? இங்கே யோவானை பார்க்கிறோம், ஏலியை பார்க்கிறோம். இன்றைய 2ஆம் மாதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாம் கடவுள் வாழும் ஆலயம். அந்த கடவுள் வாழும் ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் கூட கடவுள் வாழும் ஆலயம். அந்த ஆலயத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஆகவே நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய, நாம் அனுபவம் பெற, நாம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, நல்ல சீடர்களாய், சீடத்தைகளாய் வாழ
இறைவன் நம்மை அழைக்கிறார். அந்த குரலுக்கு செவி கொடுப்போம். அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக இறைவன் அழைத்திருக்கிறார். நாம் பெற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வாதத்திலே காண தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுந்திருப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆமென். வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை ஆஸ்வதிக்கிறார், குரலை கேட்கிறார். நாம் அவர் குரலை கேட்க, அவர் குரலை கேட்டு பதில் கொடுக்க நாம் நம்முடைய தேவைகளுக்காக உருக்கமாய் மன்றாடுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். இரக்கமுள்ள தந்தையை, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், குறிப்பாக எம் பங்கு தந்தையர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் உமது அழைப்பை ஏற்று உமக்கு அளித்த வாக்கை கடைபிடித்து தங்களது அருட்பணியில் இறைமகனை பிரதிபலித்து வாழவும், திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து அவரை அடையாளம் காட்டியதை போல் எங்களின் நம்பிக்கை பயணத்தில் நல்வழி நடத்திடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறப்படும் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டுகிறோம். எங்களை காத்து வழி நடத்தும் இறைவா, உமது அழைத்தலை ஏற்று இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்காக பற்றுறுதியுடன் மரித்த புனித தேவ சகாயம் பிள்ளையை போல் உலகம் முழுதும் உமக்காக துன்புறுவோருக்கு ஆறுதலையும் இடைவிடா நம்பிக்கையும் அளித்து உம்மோடு என்றும் வாழும் அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணியாற்ற அழைக்கப்பட்ட எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, எங்கள் நாட்டு அரசியல் சமுதாய தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டு சுயநலம் இல்லாமல் செயல்படவும், பொது நலத்தை மையமாக கொண்டு பணியாற்றிடவும், மக்களை ஒன்றிணைத்து நல்வழி நடத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது குரலை கேட்டு உமது அழைத்தலை ஏற்று உலகம் சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாட்டுடன் நேர்மையுடன் வாழவும், உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழவும் அதன் மூலமாக மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் எங்கள் பங்கில் இறை அழைத்தல் வலுப்படுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இத்திருப்பலியில் பங்கெடுக்காதவர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உடல் நலம் இல்லாமல் நோயற்றவர்கள், பல்வேறு வேலை தலங்களில் இருப்பவர்கள் மற்றும் பயணம் செய்வோர் அனைவர் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களும் இன்றைய நாளின் மகிழ்வையும் ஆசிரியையும் பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட வாழ விரும்புகிறார். எனவே தான் வந்து பாருங்கள், வந்து அனுபவித்து பாருங்க என்று அழைக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவரை அனுபவிக்க, அவரிடம் தேடி வர, ஆவல் கொள்ள, ஆசை விருப்பத்தோடு ஆண்டவருடன் திரும்பி வர அரங்கேற்போம். இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். இந்த பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை, இறை அறிவை, இறை அனுபவத்தை கொடுக்கிற பெற்றோராய் நாம் மாற இறைவன் நம்மை திடப்படுத்த வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய் கொண்டாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வே, உனக்காக நான் வந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வே, உனக்காக நான் வந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் மொழியாயிருப்பவனே, கோயில் நானாக மாற்றிடுவாய். உலகில் ஒளியாயிருப்பவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றே இறங்கிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றே இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளுடைய என்னிடமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இரு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழ்வில்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் மேலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் மது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதொன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனிலும் ஆவியார் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தே. ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தெழுத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையில் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பள்ளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த வகையில் எங்களை ஏற்றிக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் அகனூரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை அனுபவம் பெற அழைக்கிற ஆண்டவராக இருக்கு. வந்து பாருங்கள் என் மகனே மகளே, எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பார்க்க வந்து பாருங்கள். நம்ம அடிக்கடி பாடுறோம், இருகரம் விரித்தவராய் இதயம் திறந்தவராய் நமக்காக காத்திருக்கிற கடவுள்னு சொல்கிறோம். வந்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். ஆகவே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆசை, நான் சாப்பிட்றதுக்குள்ளே எப்படியாக ஆண்டவரை அனுபவிச்சிடணும், அந்த ஒரு ஆசை. நான் கண்களை மூடுவதற்குள், இந்த உலகத்தை விட்டு நான் விடைபெறுவதற்குள் என் ஆண்டவரை ஒரு முறையாவது ஆட்கொள்ளப்பட்ட அனுபவம், அவர் அனுபவித்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று ஒரு ஆவல், அப்படிப்பட்ட ஒரு தேடல், அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், ஆசை நமக்குள்ளே இருக்க கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரிலும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தோடு நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரிழந்த திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூயாவியர் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்து இந்த புனிதமிக்கப்படலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றுமுடைய கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, உன் கதவண்டை நின்று கொண்டே கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறேன். என் குரலை கேட்டு கதவை திறப்பவர்களோடு நானும் உள்ளே வந்து உணவருந்துவேன் என்று சொன்னவர் நமக்கு உணவு கூட நம்மை தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடரத்தையுமே காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். உம்மை போற்றும் தூய ஆவியை தாரும், உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். உம்மை போற்றும் தூய ஆவியை தாரும், உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். அன்பு அன்பு என்கிறோம், அன்பு செய்ய மறுக்கிறோம், அன்பு இயேசு மக்கள் என்று சொல்கிறோம். அன்பு அன்பு என்கிறோம், அன்பு செய்ய மறுக்கிறோம், அன்பு இயேசு மக்கள் என்று சொல்கிறோம். பிறர் நலமை பெரிது என்கிறோம், சுயநலத்தில் பொருள்கிறோம், நல்ல மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம். பிறர் நலமை பெரிது என்கிறோம், சுயநலத்தில் பொருள்கிறோம், நல்ல மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். உம்மை போற்றும் தூய ஆவியை தாரும், உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். திருமண அறிக்கை. அறிவிப்புகள். இன்று பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்தோர் திருக்குடும்ப அன்பிய இறைமக்கள். எனவே அந்த இறை மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் ஷாலோம் அன்பிய இறைமக்கள் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். சென்ற வார சிறப்பு காணிக்கை ரூபாய் 27,500. சென்ற வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 16,300. அன்பது நாளை திங்கட்கிழமை பொங்கல் பெருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். ஆகவே மீண்டுமாக சொல்லுகிறேன், இது பொங்கல் திருவிழா நம்முடைய ஒரு பண்பாட்டு விழா, கலாச்சார விழா. அதை எந்த மதத்தும் சார்ந்த விழா கிடையாது. எனவே இந்த பண்பாட்டு விழாவை எல்லோரும் கொண்டாடணும். தமிழர்கள் குறிப்பாக இது மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு கொண்டாட வேண்டிய, பொருளுணர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு வரலாற்று விழா. எனவே இந்த பொங்கல் விழாவை ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு உங்களை அழைக்கின்றோம். நாளை காலை நமது திருத்தலத்திலே இந்த பொங்கல் பெருவிழாவானது நடைபெறவிருக்கிறது. ஆகவே காலை 7 மணிக்கு பொங்கல் நம்முடைய ஆலய வளாகத்தில் பொங்கல் சமைக்கப்படும். பொங்கல் சமைத்து அங்கேயே கும்மி அடித்து அது பிறகு நாம் உள்ள ஆலயத்துக்குள்ளே சிறப்பு திருப்பள்ளிக்காக உள்ளே நுழைவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த காரியங்களை எல்லோரும் சேர்ந்து சிறப்பிக்க ஆனால் குறித்த நேரத்துக்கு ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலை 7 மணிக்கு எல்லோரும் நாம் இந்த திருப்பள்ளிக்காக ஒன்று கூடுவோம். இந்த திருவழிபாட்டினுடைய பாடல்கள் எல்லாம் தெம்மாங்கு இசையில் இருக்கும். அதாவது நிறைய இசை இருக்கிறது, கர்நாடிக் இசை இருக்கிறது, மெல்லி இசை இருக்கிறது. இது தெம்மாங்கு இசை. தெம்மாங்கு என்று சொன்னால் அது நாட்டுப்புற பாடல்களிலே அமைந்திருக்கிற பாடல்களாக எல்லா பாடல்களும் அப்படி தான் இருக்கும், நமக்கு தெரியும். ஆகவே தெம்மாங்கு இசை பாடல்களோடு நாம் இது ஒரு சிறப்பு திருப்பள்ளி. ஆகவே விருப்பத்தோடு இதில் கலந்து கொண்டு மிக உற்சாகத்தோடு கலந்து கொண்டு நாம் சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆகவே இந்த வழிபாட்டை திருவழிபாட்டு குழுவினர் சிறப்பிப்பார்கள். நாளை தின வழிபாட்டை திருவழிபாட்டு குழுவினர் சிறப்பிப்பார்கள். மேலும் திருப்பலி முடிந்த பிறகு பறையாட்டம் இருக்கும். ஏற்கனவே நம்முடைய மக்கள் 20 பேர்கிட்ட பயிற்சி பெறுகிறார்கள். ஆகவே இன்னும் யாராவது சேர்ந்துக்கணும்னா இன்றைக்கு கண்டிப்பாக வந்தாகணும். இன்றைய மாலை ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்கிறேன், போன வருஷம்லாம் அவங்க பாட்டுன்னு அடுத்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அடித்தா அவங்க பாட்டுன்னு ஆடுவாங்க. அது ஆட்டம் கிடையாது. பயிற்சி பெற்று எல்லோரும் சேர்ந்து குழுவாக ஆடுவது, அது அதற்கான அந்த ஒரு காரியத்தோடு ஆடுவது ரொம்ப நல்லா நேர்த்தியாக இருக்கும். ஆகவே இன்று மாலை 4 மணிக்கு பாடக்குழு பயிற்சி இருக்கும். அது பிறகு முடிந்த பிறகு 6 மணிக்கு திருப்பலி முடிந்தவுடனே அந்த நடன பயிற்சி, பறையாட்ட நடன பயிற்சியானது மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும்.
ஆகவே ஏற்கனவே இருக்கிற பெரியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன பசங்களாம் கொஞ்சம் யூத்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க நினைக்க, வயசாகிடுச்சு, அவங்க கை காலெலாம் ஊர்ந்து போயிடுச்சு. அதனால் யூத் பசங்க யாரையும் காணோம். ஆனால் பெரியவங்க ரொம்ப உற்சாகத்தோடு எல்லாமே வயது திரும்புகிறது நினைக்கிறேன். அப்படி ரிவர்ஸ் ஆகுது போல். அதனால் அப்போது பிள்ளைங்க நம்முடைய தவிர பெரியவங்க நிறைய பேர் மிக உற்சாகத்தோடு ஆடுறாங்க. அதனால் வித்தியாசமாக இருக்கும். அங்கே அவங்க பெரியவங்க ஆடுறதுனால இன்னும் அந்த நடனம் வித்தியாசமாக இருக்கும். அது பிறகு உரியடித்தல் போட்டி நடைபெறும். அந்த பறையாட்டம் முடிந்த பிறகு உரியடித்தல் போட்டி, அது பிறகு அதே நேரத்தில் கோலம் போடுதல் போட்டியும் நடைபெறும். ஆகவே ஒவ்வொரு அன்பியத்திற்காக உரியடித்தல் தனிநபர் போட்டி, இந்த கோலம் போடுதல் என்பது அன்பியத்திற்காக உள்ள போட்டி. என்னை அன்பிய குழுக்கள் தயாராக எத்தனை பேர் வேணால் கலந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம். அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் அந்த கோலத்தை போட்டு முடிக்கணும், குறித்த நேரத்துக்குள்ளே போட்டு முடிக்கணும். வெள்ளை மாவு மட்டும்தான் போடணும், கம்பி கோலம் போடணும், புள்ளி வச்சு கம்பி கோலம் போடணும், படம் வரைஞ்சி டிராயிங்கெல்லாம் போடக்கூடாது, சரிங்களா? ஆகவே இந்த நிபந்தனைகளோடு உடனடியாக அந்த பறையாட்டம் முடிந்த பிறகு உடனடியாக இந்த கோல போட்டியானது ஆரம்பமாகும். ஆகவே தயவுசெய்து தயாராக வரும்படியாக அன்போடு, மாவுலாம் நீங்கள் தான் கொண்டு வந்துடணும், அதில் தயாராக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய இந்த பொங்கல் செய்வதற்கு அந்த 3 பானைகளை வைத்து பொங்கல் செய்வதற்கு நம்ம இருதய சபை மற்றும் நம்முடைய உணவுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து சமைக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பத்தார் நன்றியின் காணிக்கையாக எல்லோருக்குமாக பொங்கல் சமைத்து கொடுக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வீடுகளிலிருந்து பொங்கல் சமைத்து கொண்டு, நிறைய வரணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் நீங்கள் சமைத்து கொண்டு வரலாம், அதை காணிக்கையாக படைக்கலாம், அதை எல்லோரும் சேர்ந்து உண்ணலாம். வருகின்ற வாரம் ஞாயிறு திருப்பலி முடிந்த பிறகு அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கான அடங்கிய சிறப்பு கூட்டமானது நடைபெறும். அவை அதன் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் கவர் போன வாரம் சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு கவர் கூட திரும்பி ரிட்டர்ன் வரல. அதுக்கப்புறம் இன்றைய கடைசி நாள், அதோட அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஆகவே விரைவாக அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் இன்றைக்குள்ளாக அந்த கிறிஸ்மஸ் காணிக்கைகளை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ட் ஆண்டனிஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹைஸ்கூல் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வருகின்ற 1ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி 8ஆம் வகுப்பு வரை அவர்களுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிலிருந்து 11:30 மணி வரை அந்த 1.5 மணி நேரத்தில் தான் அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். ஆகவே நீங்கள் உடனடியாக இந்த பிள்ளைகளை சேர்க்க விரும்பினால் அந்தோனியார் பள்ளியில் உடனடியாக அதற்குரிய விண்ணப்பங்களை பெறுவதற்கு முயற்சி எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் சகோதரி சித்ரா நம்ம ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. யாருன்னு தெரியுமா? எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னா, சிஸ்டர்ஸ்லாம் ஒல்லியாக இருப்பாங்களே, கொட்டையாக இருப்பாங்களே, கட்டையாக இருப்பாங்களே, அப்படி தான் எல்லாம் சிஸ்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. என் பேராக தெரியுமான்னு தெரில போகும்போது. ஆகவே நிறைய பேருக்கு அப்படி தான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. சித்ரா சிஸ்டர்ன்றவங்க என்னுடைய ஆஃபீஸில் அங்கே நம்முடைய பங்கு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க. அவங்க தங்களுடைய அந்த இறுதி வார்த்தை பாட்டிற்கான தயாரிப்புக்காக இந்த வாரம் சொல்கிறாங்க. இறுதி வார்த்தை பாடு ஃபைனல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அதற்காக தயாரிப்புக்காக இந்த வாரம் இறுதியில் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த குறைந்த பயிற்சி, அந்த பயிற்சி முடிந்த பிறகு அவர்கள் தயாரிப்பு, அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த இறுதி வார்த்தை பாடு கொடுக்கப்பட இருக்கிறது. அவங்க கொடுக்குறாங்க இறுதி வார்த்தை பாடு. எனவே இதில் அவருடைய அந்த ஒரு தயாரிப்புக்காக பயிற்சிக்காக எல்லோரும் சேர்ந்து ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, வின்சென்ட் பவுல் சபையினர் காணிக்கை எடுக்கிறாங்க. ஒருத்தரையும் காணா. ஆகவே தாராளமாக உதவி செய்யலாம். அதே போல் பிள்ளைங்களுக்கு கேட்டிசம் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் டவுட்ஸில் கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்டிசம் உண்டு. அதுபோல் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக உதவி செய்யலாம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸோட நிறைய பேர் நிறுத்திக்கிட்டாங்க. உங்களுடைய பிறந்தநாள், திருமண ஆண்டு நாள் அல்லது பேப்டிசம், திருமணங்கள் இதுபோல் இருக்கிறவங்க
பிள்ளைகளுக்கான இந்த சிற்றுண்டி வழங்குவதற்கு முன்வருமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பின் அருள் ஆவியே எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரு விண்ணக உணவால் பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டு இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாருங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவகை கலைகளும் பாரினில் துறங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.